இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். இன்னைக்கு என் லைஃபோட ரொம்ப அழகான ஒரு உறவை நான் இழந்திருக்கேன். என் ஒரே பாட்டை இழந்திருக்கேன். அந்த இழப்பை எதால ஈடுகட்ட முடியும்? என் பாட்டு எனக்கு மனசை விட நானே அழுது ஒரு மாதிரி ஆயிட்டேன் தெரியுமா? தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குதா? ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என் கூட முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு ஆளுன்னு நீதாதா. ஆனா உன்னை இங்க பார்த்தா எங்கேயுமே காணோம். அப்படி எங்க போன நீ? என்னாச்சு ராதிகா, எங்க போன? சிகரெட் பிடிக்க போயிருந்தேன். நீ சிகரெட் பிடிக்க போனியா? அந்த மாதிரி நீ பண்ண மாட்டியா? எதுக்கு அந்த மாதிரி பேசுற? நீங்களும் சிகரெட் பிடிக்க மாட்டீங்களே இவன். உங்களால பிடிக்க கூட முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு. அப்புறம் ஏன் போலீஸ் கிட்ட நீங்க சிகரெட் பிடிக்கிறதுக்கு அங்க போனதா சொன்னீங்க? ஏன்னா நாங்க ஜூஸ் குடிக்கும் போது அந்த இடத்துல மேல பார்த்தா அங்க சிசிடிவி கேமரா இருந்தது. அந்த சிசிடிவி கேமராக்கு கீழே வச்சுதான் அந்த சிகரெட்டா வித்துக்கிட்டு இருந்தா. அதனாலதான் போலீஸ் கிட்ட அப்படி சொன்னேன். நான் அங்க சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் என்ன? நான் இப்படி மேல பார்த்தேன். இந்த மாதிரி ஜூஸ் ஹோல்ட் பண்ணி குடிச்சனா? ஜூஸ் கிளாஸ் இப்படியே வாயில வச்சு அதை மேல தூக்கணும்னா அப்பதான் நான் அதை நோட் பண்ணேன். அங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு. அது என்னோட மூளைக்குள்ள ஸ்டோர் ஆயிடுச்சு. ஏன்னா காமனாவே இந்த ஜூஸ் வைக்கிறவன் சிகரெட் வைக்கிறவன் தன்னோட கடைக்கு மேல சிசிடிவி கேமரால வைக்க மாட்டான். அதனாலதான் அங்க மேல இருந்த சிசிடிவி கேமரா என் மண்டைக்குள்ள ஸ்டோர் ஆச்சு. That இவனோட கடையில சிசிடிவி கேமரா how unique. நம்ம இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, இந்த கடையில கூட சிசிடிவி கேமரா இருக்கேன்னு. அதனாலதான் அதை பாயிண்ட் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன். இதுல என்ன தப்பு எனக்கு தெரியல. நான் ஏன் முதல்ல யாரையும் மாட்டி விடணும்? நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இறந்தது என்னோட பாட்டி ராதிகா. வேற அழுதுட்டு உட்கார சொல்றியா? என் பாட்டி என்கிட்ட இருந்து பறிச்ச என் பாட்டியை கொண்டு அவனை பிடிக்க வேணா அப்படியே விட்டுலான்னு சொல்றியா? அஃப்கோர்ஸ் என் பாட்டி திருப்பி கூட்டிட்டு வர முடியாது. ஆனா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல ராதிகா. அதைத்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையில விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் உறவுகளே இருக்கு. இன்னைக்கு அதுல இருந்து ஒருத்தர் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு யார் இருக்கா? நீயும் அம்மாவும் தானே. என்னோட லைஃப்ல என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு நீ மட்டும் என்னை விட்டு போயிடாத. பாட்டியோட உடம்பு அந்த மாதிரி பார்க்கும்போது என் இதயம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று போச்சு. அடுத்து என்னன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா அப்பா, ஒருவேளை போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா நான் உங்களை விட்டு போயிடுவேன்லப்பா. அது எப்படி போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க? நீதான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே. உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அதுவும் இல்லாம இப்ப ராதாவும் நம்ம கூட இருக்கா. அதுவும் இல்லாம ராதாவும் மோகனும் சேர்ந்து இருந்தா தானே ஹிட். சூப்பர் ஹிட். அமைதியா லெட்ஸ் கோ.
நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல குஷி, அவளை உன்னை சும்மா விட மாட்டேன்னு. இப்ப செஞ்சு காட்டிட்டேன் பாத்தியா? ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான பிளான் போட்டிருக்கேன். பிரமாதம். போலீஸ் கிட்ட நான் கொடுத்துருக்க அந்த க்ளூ, அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கே போலீஸ் கையில கிடைக்கும். அதை வச்சு போலீஸ் குஷிய பிடிச்சிருவாங்க. வா 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 வா, சூப்பர் பிளான். யுவன், இந்நேரத்துக்கு என்ன முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? இல்ல, நான் முணுமுணுக்கள என்னவோ தெரியல, பாட்டு ஞாபகமா இருக்கு. ஏதோ திரும்ப திரும்ப எனக்கு பாட்டியோட முகந்தைய கண்ணு முன்னாடி வந்து போன. பாட்டி எந்த நிலைமையில இருக்காங்களோ அவங்க ஆன்மாக்கு சாந்தி கிடைக்குமான்னு தெரியல. என் பாட்டுக்கு இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவ சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த சந்தேகத்தை போக்கணும். இல்லைன்னா கூடிய சீக்கிரம் பெரிய பிரச்சனையா வெடிக்கும். புரியுதாடா? தனியா பேச வச்சிட்டாலும் மிஸ்டர் யுவன், வணக்கம் சார். ஹாய். ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார். சார், உங்க என்னாச்சு? தண்ணி தானே குடிச்சிக்கலாம். ஓடி வந்து குடிங்க, நாக்கில தண்ணி தடவுது. குடிங்க. எல்லாம் ஓகே தானே? என்னாச்சு? சார், இந்த ஃபுட்டேஜ் எங்க சார்? ஃபுட்டேஜ். இந்த நடுராத்திரியில ஃபுட்டேஜுக்காக வந்தீங்க? ஆமா ஆமா சார். நீங்க கூட தானே சார் நடுராத்திரி கேட்காம குழம்பு வீட்டுக்கெல்லாம் வரீங்க. ஃபுட்டேஜ் எங்க? ஃபுட்டேஜ் காட்டுங்க சார். உங்ககிட்ட சொன்னேன், எங்க அது? போனீங்களா? அங்க ஏதாவது கிடைச்சதா? ஏதாவது தெரிஞ்சதா? எங்க அந்த ஃபுட்டேஜை காட்டுங்க. அதை திருடிட்டாங்க. சாரி சார், புரியல. திருடு போச்சுன்னு சொன்னனே, கேட்கலையா? சார், நீங்க என்ன சொல்றீங்க சார்? அந்த ஃபுட்டேஜ் எடுக்க தான் நாங்க கடைக்கு போயிருந்தோம். ஆனா அது அங்க இல்ல. நாங்க எடுக்கிறதுக்குள்ள யாரோ அதை திருடிட்டாங்க. ஓ, இது கன்ஃபார்ம் அந்த மோகனோட வேலையா தான் இருக்கும். அவன் பொண்ணை காப்பாத்ததான் இந்த வேலை பார்க்கறான் அவன. சரி, நீங்க ஏன் சார் நிக்கிறீங்க? உட்காருங்க சார். உட்காருங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? அதாவது உங்களுக்கு தெரியும்ல சார், அந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அதை காணும்னு அசால்ட்டா சொல்றீங்களே.